வணக்கம் நேயர்களே, டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இருக்கிறோம். இதற்காக திருநெல்வேலி காவேரி ஹாஸ்பிட்டலினுடைய சீனியர் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் நிபுணர் டாக்டர் எம் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பொதுவாக உணவு பழக்க வழக்கத்தினால இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஒபிசிட்டி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு எல்லா மக்களுக்குமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்னலாம் வரலாம் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது, இதை நம்ம பேசிடலாம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நிறையா மெத்தட்ஸில் நிறையா எடை குறைப்பு அந்த மாதிரி போகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் ரெகுலர் பர்சன் என்ன செய்யணும்? காலையில் 8 to 9 காலை உணவை எடுத்துக்கணும். மதியம் 1 to 2க்குள்ளே மதிய உணவை எடுத்துக்கணும். இரவு ஒரு 7 to 8க்குள்ளே இரவு உணவை முடிச்சுக்கணும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, காலை உணவை ஒரு அரசன் போல் சாப்பிடணும், அப்படி மதிய உணவை ஒரு மந்திரி போல் சாப்பிடணும்பாங்க, இரவு உணவை ஒரு பிச்சைக்காரனை போல் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் அவசர கதியில் ஏனோ தானோன்னு லேசான உணவை எடுத்துக்கிறாங்க. இரவு அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கி, அதனால் இரவு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றாங்க. லண்டனில் கிங்ஸ் காலேஜ்லேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே அளவு சாப்பாடு, அதில் காலையில் அதிகமாக சாப்பிட்றவங்க, நைட்டு அதிகமாக சாப்பிட்றவங்க, இவங்களை எடுத்துக்கிட்டால் இந்த நைட்டு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒபேசிட்டி, நீங்கள் சொன்ன எல்லா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வருது. பட் காலையில் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது. அவங்க உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான உணவை சாப்பிட்றது, சரியான விகிதத்தில் சாப்பிட்றது, இந்த மூணையும் பண்ணாலே வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது. நைட்டு தான் நிறைய சாப்பிட்றத நம்மளும் பார்க்குறோம். நிறையா ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்ற, பிரியாணி இந்த மாதிரிலாம். ஆனால் சில நேரம் வந்து இந்த ஏப்பம் விடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அசிடிட்டி மாதிரி இருக்குது, ஒரு அஜீரண பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தா தான் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் ஏப்பம்னு சொல்கிறீங்க, சில பேர் எனக்கு ஜீரணமாக மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு வயிறு ஏற்றுக்கிட்டு இருக்குது, எனக்கு வயிறு நார்மலாக இல்லை டாக்டர் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி உப்புசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வயிறு கனமாக இருக்குது, அது எதையோ தூக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே பிரச்சனை தான். இங்கிலீஷில் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், தமிழில் நம்ம அஜீரண கோளாறு ஏதாவது அந்த பேரில் சொல்லிக்கலாம். ஸோ மெயின் ரீசன் இதுக்கு டயத்துக்கு சாப்பிடாதது, இல்லை தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிறது. இப்போ என்னென்னா, நார்மலான உணவை சாப்பிடாமல் நடுவில் ஏதாவது டீ காஃபி, ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏதாவது ஒரு சமோசா, ஒரு பீட்சா, பர்கரு, ஒரு பப்ஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான உணவுகளை எடுக்கும்போது அந்த வயிறுக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்கி, அந்த தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்கிறதும் நல்ல உணவாக இருக்க மாட்டேங்கி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா, வயிறு ஏதோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுது, எனக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை சரி பண்ணுங்க, அதுதான் அதோட சிம்டம். ஸோ இதை சரி பண்ணணும்னா நீங்கள் திரும்பியும் ஒழுக்கமாக நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்குறது, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சா தண்ணி குடிக்கிறது, எப்போ சாப்பிட்டாலும் அரை வயிறு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கும்போது நீங்கள் சாப்பாட்டை நிப்பாட்டிடணும். ஸோ அரை வயிறுக்கும் கீழே சாப்பிட்டுக்கிறது, இல்லை நடுவில் பசிக்குது, ஒரு டீ, வடை, பப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு போகாமல் ஒரு கொய்யாப்பழமோ, ஒரு மோர் குடிக்கிறதோ, ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றதோ, இல்லை அவிச்ச சிறு பயிறு, தானிய வகைகள் ஏதாவது சாப்பிட்றதோ, இந்த மாதிரி வயிறை ஃபில்லப் பண்ணுறது வந்து இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் கடைப்பிடிக்கல, நாங்கள் நார்மலாக எங்களோட ரொட்டீனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், சாப்பிட்றோம், இது ஆனால் வயிறு உப்புசமாக இருக்கலாம் இருக்குது. பட் இதனால் இந்த கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா டாக்டர்? இல்லைனா இந்த ஜாண்டிஸ் அப்படின்றாங்க, ஜாண்டிஸ் வந்து குடித்தா தான் வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி பிரச்சனைனாலும் அப்படி நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, ஜாண்டிஸ்னால் மஞ்சக்காமலைனா பிலிருபின்னு நம்ம ரத்தத்திலேருந்து ஒரு கழிவு பொருள், அது 1 மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும். சில லேபில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ பிலிருபின் அளவு கூடுறதை தான் ஜாண்டிஸ் இல்லை மஞ்சக்காமல்னு சொல்கிறோம். மெடிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவாங்க. கிருமிகள், டைஃபாய்டு காய்ச்சல், எலி காய்ச்சல், வேறு சில வைரஸ் காய்ச்சலில் கூட இந்த மஞ்சக்காமலை வரலாம். இல்லைனா ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க, ரத்தத்தின் மூலமாக பரவுகிற பிசி மாதிரி ஒரு தீவிரமான வைரஸ் இருக்குது. சாப்பாடு, தண்ணி அசுத்தமாயிட்டால் அதன் மூலமாக வர்ற
ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ, இந்த மாதிரி வைரஸும் இருக்குது. இது போக பித்த குழாயில் அடைப்பு, சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அடைப்பு, ஏதோ ஒரு சர்ஜரி மூலமாக தீர்வு பண்ணக்கூடிய பிரச்சனை, அதுக்கு பேர் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். பித்தப்பை கல்லாலேயோ, பித்த குழாயில் கல்லாலேயோ, வேறு எதுவும் கட்டிகள், கேன்சர் கட்டி கல்லீரல்லையோ, பித்தப்பையிலையோ, இல்லை கணையத்துலேயோ உள்ள கட்டிகளாலேயோ கூட ஜாண்டிஸ் வரலாம். ஸோ எல்லா ஜாண்டிஸ்க்கும் இயற்கை வைத்தியத்துக்கு நாட்டு வைத்தியம் மாதிரி போய் இந்த கீழா நெல்லியை சாப்பிட்டா தீர்வு கிடைக்குங்கிறது அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துக்கு போயிட்டு ரொம்ப முத்தின ஸ்டேஜில் நம்மகிட்ட வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்கஹாலால் கல்லீரல் நிறைய ஸ்டேஜுக்கு போய் ஆல்கஹால் மூலமாக ஜாண்டிஸ் வருதுன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப காலமாக அதிக குவான்டிட்டி ஆல்கஹால் சாப்பிட்ருக்காங்கிறது தான் அதோட அர்த்தம். அவங்க கொஞ்சம் உடனடியாக டாக்டரை பார்த்து இது என்ன ஜாண்டிஸு, எங்கே பிரச்சனை இருக்குது, இதை என்ன பண்ணால் தீர்வு காணலாம், இந்த மாதிரி சரியான முறையில் போனாங்கன்னா மஞ்சக்காமலைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். டாக்டர், இப்போ வந்து வயிறு சம்பந்தமான கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர்னால் ஒருத்தருக்கு எடை குறைப்பு கொஞ்சம் ஒரு டாக்டர் ஒரு மாதத்தில் ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டாரு, அந்த மாதிரி ரொம்ப மெலிஞ்சிட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். சட்டையெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, உடல் சோர்வு இருக்கும். சில பேருக்கு மலம் வந்து கருப்பாக நார்மலாக மஞ்சளாக போகாமல் மலம் கருப்பாக போகுது. இல்லை மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கன்னா மலத்தில் ரத்தம் போகிறது, சளி மாதிரி போகிறது, மலம் அடைச்சி போகுது, இல்லை மலம் சரியாக போகலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சாப்பாடு என்னால் எடுத்துக்கவே முடியல, சாப்பிடவே முடியல, இல்லை சாப்பிட்ட உடனே எனக்கு இரைப்பை சம்மந்தப்பட்ட கேன்சர்னால் சாப்பிட்ட உடனே வாந்தி வருது, வாந்தியில் லேசாக ரத்தம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மஞ்சக்காமலை இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட டாக்டர் பார்க்குறது நல்லது. டாக்டர், பொதுவாக எந்தெந்த உணவு பழக்கமெல்லாம் நமக்கு கேன்சரை உண்டாக்கும், வயிறு சம்மந்தமான கேன்சர்லாம்? அது யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரெட் மீட்னு சொல்லுவாங்க. ரெட் மீட்னா ஆட்டுக்கறி, செம்மறி ஆட்டுக்கறி, இல்லை மாட்டுக்கறி, இல்லை பன்றிக்கறி. அதாவது இந்த கறியெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுல நம்ம அதெல்லாம் எளிய மக்களோட கலோரிக்கான சாப்பாடு தான் அது. அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஒயிட் மீட்டு, ரெட் மீட்டு, இந்த ரெட் மீட்டு இந்த மாதிரி கறிகள் இருக்குது, அதை வந்து நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும். அந்த மாதிரி ரெட் மீட்டில் என்ன பிரச்சனைனா அது இந்த பெருங்குடலில் கேன்சரை உண்டு பண்ணுறது, கணையத்தில் கேன்சரை உண்டு பண்ணுறது, இந்த ப்ராஸ்டேட்டு, பிரஸ்ட், இந்த மாதிரி சில இதில் ரொம்ப ரேராக கேன்சரை உண்டு பண்ணுற பிரச்சனைகள் இதில் இருக்குது. ஆள் கனமாக இருக்குது, ஒபேசிட்டி நிறைய சாப்பிட்டு ஒபேஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த கோலன் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழக்கங்களில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சரும் வயிற்றில் உண்டு பண்ணும். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயில் புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், இந்த 3மே ஆல்கஹாலில் வர வாய்ப்புண்டு. ஒரு ஆள் ஸ்மோக்கும் பண்ணுறாரு, ஆல்கஹாலும் உண்டுன்னா அவருக்கு உணவு குழாய் வயிறு சம்மந்தப்பட்ட புற்றுநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த மீட்லேயே இந்த கிரில்டு சிக்கன் ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறது, அந்த சவர்மா மாதிரி சாப்பாடு. ஸோ சிக்கனை வந்து பாயில் பண்ணுறது இல்லை ஸ்டீம் பண்ணுறது, அவிச்சு சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல தேர்வு. எப்போ அதை ரொம்ப தந்தூரியாக ஃப்ரை பண்ணி ரொம்ப கிரில் பண்ணி எந்த மாதிரி சாப்பிட்றோமோ அப்போ அதில் அந்த அமைன்ஸ்னு சொல்கிறாங்க, இந்த கேன்சரை உண்டு பண்ணுற இது நிறைய ஆயிடுது. அப்புறம் அந்த சால்ட்டட், அந்த கருவாடு, உப்பு கண்டம் போடுறது, இந்த மாதிரி ஃபுட்லேயும் கொஞ்சம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்ன ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிடணும் டாக்டர்? நாங்கள் வந்து நல்ல நார்மலைஸ் வாழணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம்? மனிதர்கள் சைவ விலங்குகள் மாதிரி தான், இரவில் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ நமக்கு ஏற்ற உணவுங்கிறது காய்கறி, பழங்கள், கீரைகள், நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். பச்சை கீரைகள், சிறுகீரை, அகத்திக்கீரை, நம்ம எல்லா சாப்பிட்ற எல்லா கீரைகளுமே நல்ல சாப்பாடு. கேரட்டு, பீட்ரூட்டு, இதெல்லாம் நிறைய ஃபைபர் இருக்குது. ஆப்பிள், பேரிக்காய், கொய்யாப்பழம், இதெல்லாம் நல்ல நடுவில் பசிச்சா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது நமக்கு நல்லது. பயிர் வகைகள், ஸோ துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ஸோ பட்டாணி, சுண்டல், இதெல்லாம் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான உணவு. இதை நம்ம சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கலாம். வெள்ளை அரிசி, அது வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணது. எக்கு சாப்பிட்லாமா டாக்டர்? முட்டை சாப்பிட்லாமா? இல்லை நிறைய பேருக்கு முட்டையில் மஞ்சக்கரு சாப்பிட்லாமா? இது ஒரு இது. ஸோ முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. முட்டை மஞ்சக்கரையில் ப்ரோட்டீனும் இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் தான் முட்டையில் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 2 கூட கொடுக்கலாம். பெரியவங்களே ஒரு நாளைக்கு 2 முட்டை மஞ்சளோட சேர்த்தே சாப்பிடலாம். அது உடம்புக்கு நல்லது. நல்ல ஃபேட்டு தான் அதில் கிடைக்கும். நம்மளோட மூளையோட வளர்ச்சிக்கும் சரி, உடம்புல உள்ள அந்த பராமரிப்புக்கும் சரி, கொழுப்பு ரொம்ப அவசியம்.
ஸோ ஃபேட்டு தேவை, கெட்ட கொலஸ்ட்ரால் தான் தேவையில்லை தவிர நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு நிறைய தேவை. நம்ம செய்யலைன்னா அது உடம்பே அதை உருவாக்கிக்கும். ஸோ முட்டையில் நீங்கள் செய்யும்போது உடம்புக்கு அது ஈஸி, அந்த வேலை ஈஸியாக இருக்கும். என்ன முட்டைனாலும் சரி தான், நாட்டுக்கோழி முட்டைனாலும் சரி, பிராய்லர் முட்டைனாலும் சரி. நம்ம பெரும்பாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேல் ஸ்டோன், அதாவது கேல் பிளேடரில் வரக்கூடிய ஸ்டோன், அது எதனால் வருது, அது யாருக்கெல்லாம் வரலாம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலாக அதிகமாக அந்த கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறவங்க, நேரம் தவறி சாப்பிட்றது, சடனாக வெயிட் லாஸ் ஆகிறேன்னு சொல்லி திடீர்னு வெயிட்டை குறைக்கிறது, இந்த சிரோசிஸ் கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்க, ஒபீஸாக இருக்கிறவங்க, ஒபேசிட்டி உள்ளவங்க, இவங்களுக்கு அந்த கல்லீரலில் வரலாம். இல்லைன்னா பெண்களில் ஒரு ஆணுக்கு வந்தால் 10 பெண்களுக்கு கேல்ஸ்டோன் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஓசிபி, இந்த கருத்தடை மாத்திரை எடுத்துக்கிறவங்க, ஹார்மோனல் தெரப்பியில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், அதனால் பித்தப்பையில் நிறையா பித்தம் தேங்கும், அதில் நிறையா கொலஸ்ட்ரால் உருவாகி கல் உருவாகலாம். ஸோ பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. ஒபீஸாக இருக்கிற ஆட்களுக்கு, நேரம் தவறி சாப்பிட்றவங்களுக்கு, அதிக கொழுப்பு உள்ள இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு பித்தப்பைக்கல் வர வாய்ப்பு உண்டு. இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது டாக்டர் கேல் ஸ்டோனுக்கு? கேல் ஸ்டோனை முதல்ல ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்டு இல்லை அதுக்கு மேலே சர்ஜரின்னு நம்ம ஒரு வேளை பிளான் பண்ணால் எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கக்கூடிய அந்த பெரிய ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். கேல் ஸ்டோனு வலி இருக்குது, ஒருத்தருக்கு கேல் ஸ்டோன் வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணுமா, நிறைய பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போவாங்க. அதில் அல்ட்ராசவுண்டில் பார்த்தா அதில் ஒரு பித்தப்பையில் கல் இருக்குது, டாக்டர் எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, இது கேன்சர் ஆயிருன்னு சொன்னாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்ட்டு வருவாங்க. ஸோ கேல் ஸ்டோன் 2 mm சரி, 2 சென்டிமீட்டரோ சரி, 1 இருக்குது இல்லை நிறைய 100 கணக்கில் கல் இருக்குது, வலி இருக்குது, உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை. ஏன்னா ஒன்ஸ் வலி வந்துட்டால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த வலி வரும், அதனால் தொந்தரவுகள் வரும், அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன் போகும். ஸோ வலி இருக்குன்னா உங்களுக்கு சர்ஜரி தான் தீர்வு, அது உங்களுக்கு நல்லது. வலி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். 100ல் ஒருத்தருக்கோ 2 பேருக்கு தான் ஒரு வருஷத்தில் தொந்தரவுகள் வரும். ஸோ தேவையில்லாமல் 98 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. அதனால் வலி இருக்குது, பித்தப்பைக்கு அறுவை சிகிச்சை தேவை. வலி இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். லேப்ராஸ்கோப்பி இருக்குது, ரோபோலையும் இப்போ பண்ணுறோம். ஸோ எல்லா காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் லேப்ராஸ்கோப்பி இல்லை ரோபோவில் நம்ம பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும், பயங்கர வலி இருக்கும், யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்கும், முதுகு அந்த இடுப்பு கீழெல்லாம் வலிக்கும். பட் இப்போ கேல் ஸ்டோனுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? யூஸ்வலாக எண்ணெய் பொருட்கள், இப்போ ஒரு ஆயில் அதிகம் உள்ளது, ஒரு நெய்ச்சோரோ, ஒரு பிரியாணி, ஒரு உருளைக்கிழங்கு உள்ளது, பூரி மசாலா, பரோட்டா, ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக சொல்கிறீங்களே? ஆமாம், அது கேல் ஸ்டோனுக்கு பிடிச்ச ஐட்டம். ஸோ இதில் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ஒரு மெதுவான வலி, ஒரு சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து ஆரம்பிக்கும். வயிறு தான் வலிக்குமா? வயிறு வலிக்கும். ஓகே. வயிறு வலி யூஸ்வலாக வயிற்றோட வலது பக்கம் மேல் பகுதியில் இருக்கும். இங்கே தான் கல்லீரல் பித்தப்பை இருக்குது. ஸோ இந்த வலது பக்கத்துலேருந்து ஒரு வலி மெதுவாக ஆரம்பித்து அப்புறம் அது கொஞ்சம் வலி கூடிகிட்டே போகும். இந்த வலி சில பேருக்கு முதுகுக்கு பரவும், சில பேருக்கு நெஞ்சுக்கு நடுவில் வருதுப்பாங்க, சில பேர் தோள்பட்டை வரைக்கும் போதுமாங்க. வலி கூடி வாந்தியோடு வரும். எல்லா இந்த மாதிரியான வழியும் நம்மளாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஒரு இஞ்சி மரப்பா மிட்டாய் வாங்கிக்கலாம், இல்லாத ஒரு கேஸ்ட்ரோ இது டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், இல்லை வேறு ஏதாவது பானங்கள் வாங்கி குடித்தா சரியாயிருன்றாங்க. பட் எப்போ நம்ம மருத்துவரை அணுகணும் டாக்டர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது? என்ன பிரச்சனைனா அல்சர், பித்தப்பை கல், இந்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. ரொம்ப சிவியர் பெயினுக்கு போனால் தான் நீங்கள் பித்தப்பை கல்லுன்னு அதை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். ஓகே. இல்லை அடிக்கடி வலி வருது, இப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஓமிப்ரசோல், பேண்டப்ரசோல், பழைய காலத்தில் ரானிட்டிடின், இந்த மாத்திரைகள்லாம் மெடிக்கல்லே வாங்கி போட்டு அவங்களுக்கு அது சரியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாத்திரைகள் போட்டும் சரியாகலை, ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டால் தான் கேட்குது, வலி ரொம்ப தீவிரமாக இருக்குது. இல்லை இந்த பித்தப்பை கல்லால் சில பேருக்கு ஜாண்டிஸு, குளிர் ஜுரம், காய்ச்சல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுனா அவங்க உடனடியாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த கேல் பிளேடரில் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கேல் பிளாடர் கேன்சர் வந்து நார்த் இந்தியாவில் கடுகு எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் அந்த சைடு உள்ளவங்களுக்கு இந்த கேல் பிளாடர் கேன்சர் ரொம்ப காமன். சவுத்தில் இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு கேன்சர் அதிகமாக வருது, கேல் பிளேடர். ஆமாம், நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா பித்தப்பை கல்லால் பித்தப்பை கேன்சர் வருமா அப்படிங்கிறது. பித்தப்பை கல்லால் பித்தப்பை கேன்சர் வர்றது ரொம்ப ரேர். கல் இருக்குன்னாலே உடனே பித்தப்பையில் கேன்சர் வராது. குடும்பத்தில் யாருக்காவது பித்தப்பை கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு.
நிறையா ஜெனட்டிக் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த கேன்சர் வர வாய்ப்பு உண்டு. இப்போ பித்தப்பை கல்லே 3 சென்டிமீட்டர் ஒரு பெரிய கல் இருக்குது, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு கல் பித்தப்பையில் இருக்குது, அவங்களுக்கு பித்தப்பை கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக நீங்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நார்மலாக நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலே வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் தெரியுது. இப்போ நாங்கள் டாக்டர் அணுகணும்? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டிப்பிக்கலாக அந்த கேல்ஸ்டோன் பெயின் இருக்குது, சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து ஒரு வலி வர்றது. சில பேருக்கு என்னென்னா நைட்டு சாப்பிட்ருப்பாங்க, யூஸ்வலாக நைட்டு தான் ஹெவியாக சாப்பிட்ருப்பாங்க, இரவு ஒரு 11 மணி 12 மணி 1 மணிக்கு ஒரு பெயின் ஆரம்பிக்கும். அவங்க ஆஸ்பத்திரிக்கு ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock 4 o'clock தான் போவாங்க. ஏன்னா வலி தாங்க முடியாது, அந்தளவுக்கு வரும், அந்தளவுக்கு வலி இருக்கும், வாந்தி இருக்கும், சில பேர் மயக்கமே ஆயிடுவாங்க அந்த வலியில். அந்த அளவுக்கு பெயின் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனடியாக அது என்ன வலி, கேல்ஸ்டோன் ரொம்ப சீரியஸாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. சில பேர் செஸ்ட் பெயின் நினச்சி கூட இந்த ஸ்கீல வருது அப்படின்லாம் சொல்லுவாங்களா டாக்டர்? நிறைய கேல்ஸ்டோன் பேஷண்ட் வந்து மாரடைப்பு மாதிரி நெஞ்சு வெளியில் போய் கார்டியாலஜிஸ்ட்டை போய் அவங்க எக்கோ, ஏன்னா நைட்டு மிட் நைட்டில் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டியாக ஆள் இருக்காது, அவைலபிலிட்டி இருக்காது. அவங்க போய் எக்கோ ஸ்கேனு, இசிஜி, ட்ரெட்மில் வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்டு பார்ப்போன்னு பார்த்து அப்புறம் எங்கிட்ட வர்றவங்க இருக்காங்க. ஸோ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கேல்ஸ்டோன் பெயினோட ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு எங்கிட்ட வருவாங்க. இதே மாதிரி அல்சர் பெயின்லேயும் நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட்டை போயிட்டு எங்கிட்ட வருவாங்க. இதோட இன்னொரு காமனான பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் வருமா, இல்லை அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுப்பாங்க? நிறைய பேர் அல்ட்ராசவுண்ட் போகிறாங்க, ஒரு கம்பெனிஸ்லேருந்து ரெகுலர் செக்கப் எம்ப்ளாயீஸை பண்ண சொல்கிறாங்க, அதில் அந்த ஃபேட்டி லிவர் பார்த்துட்றாங்க, உடனே அது சம்மந்தமாக எங்கிட்ட கன்சல்ட் பண்ண வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபேட்டி லிவர் ஒரு பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே கல்லீரல் பிரச்சனைகளில் இந்த ஃபேட்டி லிவர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. முன்னாடி வந்து ஆல்கஹால் அடித்து லிவர் டேமேஜுங்கிறது தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது, நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த ரீசெண்டாக லாஸ்ட்டு 10 இயர்ஸில் ஆல்கஹால் இல்லாமல் நான் ஆல்கஹாலிக்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, இல்லை மெட்டபாலிக் அசோசியேட்டடுன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ சாப்பாடு நம்ம மெட்டபாலிசம் சரியில்லை, இல்லை ஆல்கஹால் இல்லாத பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபேட்டி லிவர். ஸோ இது 4 ஸ்டேஜாக இருக்குது. முதல்ல அது ஃபேட்டி லிவர், சிம்பிளாக ஃபேட்டு வந்து லிவரில் போய் உட்காருது, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஒருத்தருக்கு 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம், அதுதான் அவரோட கலோரி. அவர் அதில் 100 ரூபாயில் 75 ரூபாய் செலவழிச்சிடறாரு, 25 ரூபாயை வச்சுக்கிறாரு. அப்போ அந்த 25 ரூபா அவர் உடம்புல ஸ்டோர் ஆகுது, அது ஒரு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். இப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக அவர் வாங்கின ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்காமல் சேர்த்து வச்சா என்னாகும்? ஸோ நிறைய சாப்பிட்றோம், அதை நம்ம கரைக்கிறதில்ல. ஸோ எவ்வளோ கலோரி நம்ம எடுத்துக்கிறோம், எவ்வளோ கலோரி நம்ம செலவழிச்சிக்கிறோம், இதில் தான் அந்த ஃபேட்டி லிவரோட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நிறையா சாப்பிட்றோம், உடல் உழைப்பே இல்லை, அப்போ அது உள்ள ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது, கல்லீரல்லையும் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 வந்துடுது. ஸோ அடுத்தது என்ன போனால் அந்த ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அது போய் அப்போ தான் அந்த கல்லீரலுக்குள்ளே அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் 2. அடுத்து தான் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் சிவியர் ஆகி ஸ்கார் ஆகுது. ஸ்கார்னால் ஃபைப்ரோசிஸ், இப்போ தான் வந்து செல் டேமேஜ் ஆரம்பிக்குது. ஸோ இது ஸ்டேஜ் 3க்கு போகுது. கடைசி ஸ்டேஜ் தான் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, கல்லீரல் ஃபெயிலியர் ஆகிறது, வயிறு வீங்கி வயிறு ஃபுல்லாக அசைட்டிஸ்ன்னு சொல்லி அந்த நீர் சேர்ந்து ரொம்ப ஆளே மோசமாகிற ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஃபேட்டி லிவர், அந்த நேஷ்ன்னு சொல்கிற அந்த ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜ். இதில் வந்து அவங்க சாப்பாடு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாற்றும் போது அது ரிவர்சிபிள் ஆயிரும். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனைக்கு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது இந்த கேல்ஸ்டோன் பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அதில் சில நேரம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், சில நேரம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா டாக்டர்? ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு செரிமான பிரச்சனைலாம் கரெக்டாக இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? பேஷண்ட் என்ன கேட்பாங்கன்னா, கிட்னிக்கு கல்லை தானே எடுக்கிறீங்க, ஏன் பித்தப்பைக்கு மட்டும் பையன் சேர்த்து அடிக்கிங்க, ஒரு உறுப்பை நீக்கிறது தப்பு இல்லையா? பொதுவாக மக்கள் வந்து கேட்குற கேள்வி. ஸோ பித்தப்பையில் உள்ள அந்த பேசிக்கான அந்த பெத்தாலஜிங்கிறது கிட்னி ஸ்டோனில் வேறு. கிட்னி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கன், அதுக்குள்ளே அந்த உப்பு படிஞ்சு கல் உருவாகுது, அதை நம்மளால் எடுக்க முடியுது. பித்தப்பைங்கிறது ஒரு சாதாரண ஒரு தொலைதொலைன்னு ஒரு சின்ன பை மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சுருக்கு பை மாதிரி சின்ன சைஸில் ஒரு பை. அதில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பித்தப்பையே டேமேஜ் ஆகிரும். ஸோ கல்லை வந்து பித்தப்பை தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கல்லை எடுத்தாலும் திரும்ப அதில் கல் உருவாகும். ஓகே. ஸோ பித்தப்பையை எடுக்கிறது தான் பித்தப்பை கல்லுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட்.
நிறைய பேர் நீங்கள் மாத்திரையில் கல்லை கரைக்க மாட்டிங்களா, கிட்னி ஸ்டோன்லலாம் கரைச்சிடுறாங்க, மருந்துலேயே எடுத்துடுறாங்க அப்படிம்பாங்க. நிறைய பில்லியன் டாலர்ஸில் ரிசர்ச் பண்ணி கடைசியாக இவங்க ஒரு 30% தான் அந்த கல்லை கரைக்க முடியும். 30லேருந்து 35%. ஓகே. அதுக்கு மேலே அந்த டேப்லெட்லேயே. ஆமாம், அந்த அளவுக்கு தான் அது கரையுது. ஸோ எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த பித்தப்பை கல் கரையாது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கேல் ஸ்டோனுக்கு இல்லை. அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர்? பித்தப்பை எடுத்தால் டைஜஷன் ஆகாதுங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ நிறைய பேஷண்ட் இருக்காங்க, பித்தப்பை எடுத்த பிறகு தான் அவங்களால அந்த எண்ணெய் பொருட்கள் எல்லாம் சாப்பிட முடியும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பித்தப்பை எடுத்த பிறகு அவங்க ஆள் வெயிட் ஆயிடுவாங்க. முன்னாடி எதெல்லாம் பயந்து சாப்பிடாமல் இருந்தாங்களோ இப்போ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆள் இப்போ வெயிட்டு கூடிடுவாங்க. ஸோ டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக பித்தப்பை எடுத்தால் வராது. பித்தப்பை வலி வந்தால் பித்தப்பை எடுக்கிறது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. கல்லை மட்டும் எடுக்க முடியாது. இதை உங்கள் டிவி வழியை நான் மக்கள்கிட்ட சொல்லணும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு டாக்டராக மக்களுக்கு என்ன அறிவுரைகளை வழங்குவீங்க டாக்டர்? முதல்ல எளிய உடற்பயிற்சிகள், ஒரு 20 நிமிஷம் 2 கிலோமீட்ரு, இல்லை ஒரு உங்களால் டைம் இருக்குன்னா ஒரு 30 நிமிஷம் ஒரு 3 கிலோமீட்ரு டெய்லி நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகிறது, இது ஒரு எளிய உடற்பயிற்சி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடாமல் நல்லா பிளான் பண்ணி நம்மளோட டேயை ஷெட்யூல் பண்ணிக்கிறது, தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாமல். கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க, வயிறுக்கும் மூளைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சில பேர் நமக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்கன்னா மலச்சிக்கல் அவங்கள விட்டு போகவே போகாது. ஸோ நிறைய மைண்டு சம்மந்தமாக வயிறு பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இந்த வேகமாக போய்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமான முறையில் இருந்தோன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். காலை சாப்பாடை நல்லா எடுத்துக்கிறது, ஏனதோனான்னு சாப்பிடாமல் இருக்கிறது, நிறையா காய்கறி கீரை பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது, ரொம்ப ஸ்நாக்ஸு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறேன், பாட்டில் ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது. சாப்பாட்டில் எப்போவுமே கீரை காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிறது. நல்லா சொல்லணும்னா இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, காலையில் 8 to 9 நம்ம பேசணும், மதியம் 1 to 2, இரவு 7 to 8, எப்போவும் அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறது. ஸோ டைஜஷன் நல்லாயிருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் உடனே தூங்காமல், தூக்கம் எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், தூக்கம் வரும். ஸோ சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்குறது. ஸோ அந்த ஃபுட்டு கொஞ்சம் செரிமானத்துக்கு நேரம் கிடைக்கும். நைட்டு நேரம் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு எளிமையாக டைஜஷன் ஆகிற சாப்பாடை சாப்பிட்றது. ஸோ ஒரு 7 மணி நேரம் தூக்கம், இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபுக்கும் நம்ம வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நன்றி டாக்டர். வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பதில்கள் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி டாக்டர். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.